அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்ப உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்போதானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு. படிக்கட்டு ஏறி ஏறி காலுதான் வலிக்குதே தவிர பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை. அப்பா முருகா, எத்தனை படிக்கட்டு வேணாலும் ஏறுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னப்பா சொல்லுங்கண்ணே. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்க போறோம். அப்படிங்கிற இவனுங்களை வேற பார்த்துட்டோமா? கட்சி வேலையெல்லாம் எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கண்ணே. என்ன கதிர் வேலை? கோயிலுக்கு சாமி கும்பிடுறக்கா? கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க. இது கூட தெரியல, நீங்களாம் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களா? உடப்பா பாவம், அவனை போய் நீ சொல்லு. சும்மா விடு தம்பி, நானே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அட சாமிகிட்ட சொல்லலான்னு 500 படி நடந்து வந்திருக்கிற நீங்க என்னடானா வம்பு பண்றீங்களே? எல்லாம் என் நேரம். அவனே ஒரு காமெடி பீஸு, அவனை போய். ஹலோ சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்காரு. சரி சரி, நான் வந்து பார்த்துக்கிறேன். வச்சுறேன். யாருப்பா போன்ல? சங்கர்லிங்கண்ணே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாமா, நம்மளை வர சொல்கிறானே. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. ஏற வண்டியில் மலை ஏறி முருகன் கோயிலுக்கு வந்தா எப்போவுமே சக்ஸஸ் தான்டா. என்ன ஒருத்த அடிச்சான்னு சொன்னல, அவன் தானே இவன்? என்னடா சொல்ற? விரட்டுறா வண்டி. நிறுத்துறா. நிறுத்துறா நிறுத்துறா. அண்ணா இப்படின்னு அவனை விடக்கூடாதுண்ணா இன்னைக்கு. நிறுத்துறா. நிறுத்துறா நிறுத்துறா. நிறுத்துறா. ஏய், நீ தப்பிக்க நினைச்சா முடியாதுடா. அண்ணா அவனை விடாதண்ணா. விடுறா அவனை. ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. உன்னை உண்டில நாக்கிறோம் பாரு. என் மேல கையை வச்சுட்டா இவன் தான் நான் சொல்ற கிட்டக்க மாட்டேன். புரியுதா? நிறுத்துறா. ஏய் நிறுத்துறா. நிறுத்துறா. டேய் நிறுத்துறா. நிறுத்துறா. டேய் விடாதண்ணா அவனை, விடாதண்ணா. பார்த்தல 100 120 பேர் ஸ்பீட்ல அப்படி போறது. ஆமா, அங்க போய் எங்க வரது டாம்னு முட்டி மண்டை உடைஞ்சு கால் கால் ஆமாங்க அண்ணாச்சி. ஆமாங்க 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 அண்ணாச்சி. சீக்கிரம் போடு. டேய், இந்த வழியா கருப்பா ஒருத்தன் பைக்ல போனானா சார்? ஏய், அந்த டப்புன்னு அடிச்சு பண்ண தெரியுமா? உன்கிட்டயே கேட்டான், என்கிட்ட தானே கேட்டான். முந்திரி கொட்ட மாதிரி முந்துத. தம்பி பீச்சங்கை பக்கத்துல ஒரு 100 பேர் ஸ்பீட்ல போ, அவனை எப்படியா பிடிச்சிக்கலாம். போ. டேய் வண்டி ஆடுறா. போ 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 போ. சாவுக்கு போறான். அண்ணாச்சி அவன் முன்னாடியே திட்டுறீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி என்ன ரூட்டை மாற்றி விட்டீங்க? இல்ல கார்ல போறவன் வில்ல. சரிங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன் அண்ணாச்சி. அதுல யார் விரட்டுவா? வில்ல வந்து ஹீரோ விரட்டுவான். வில்ல ஹீரோ விரட்டுவான். ஆமா. இப்ப வில்ல ஹீரோ விரட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை காப்பாத்தலன்னா அந்த ஹீரோவை இந்த வில்ல அடிச்சு விட்டுருவாங்களா? ஆமாங்க. அதுக்கு தான் நீ சீட்டை போடு. சரிங்க அண்ணாச்சி. வாரால இந்த பொண்ணு தானே அவ? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குடா அவள. இவன் தானே புடினா தூக்குன அவள. போடு நீ சொல்றா. போடு நான் எடுடா. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. டேய், எங்கிட்டே நீ டேக்கா கொடுத்துட்டு ஓட பாக்குறியா மவன? அதனால தான்டா உன் ஆளை தூக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நீங்க வந்து தான்டா ஆகணும்.
வாடி மாப்பிளங்க. என்ன சொல்ற? ஏய் இங்க வராம பாரு, அவனை தூக்குடா. ஏய் போங்கடா. பழைய முடிவு விட்டு அடிவாங்க போகணும். நம்மளும் முறைச்சு பார்ப்போம். மாட்டினாடாம்மா அவனை. யாரு மேல கால வைக்க? வாடா. வாடா. ஏய் வா. வாடி மாப்பிள்ள, என்ன வந்துட்டல, என்னடா பண்ண போற? கொன்றுவேன். வா. எஸ்கியூஸ் மீ. எஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க போங்க. சங்கிலியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பல பேர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஒரு கதை கூட எனக்கு பிடிக்கல, உருப்படியாகவும் இல்லை. கதையை கேட்டு கேட்டு என் காசு தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைரக்டரா நல்ல கதையோடு அனுப்பி வைங்க. உங்க ஆசீர்வாதத்தோட படத்தை ஆரம்பிக்கிறேன். அமோக வெற்றி அடையணும். சூப்பர். எந்த கதை யோசிச்சாலும் பழைய கதையோட யாட வருதே, என்ன பண்றது? என்ன யோசிக்க சொன்னா ஒவ்வொருத்தனும் தாவாங்குட்டில தபேலா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதாவது கதையை யோசிச்சிங்களா? ஆமா சார். சொல்லு சார், இன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு படம் பண்ணா தியேட்டர்ல நல்ல அமோகமா ஓடும் சார். ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு வெளியே வரையில
ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். எது? கண்ணீர் கண்ணீர். வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணுமா? ஆமா சார். வெளியே வர்றவன் படம் பார்த்துட்டு கண்ணீர் விடுறானோ இல்லையோ, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நான் கண்ணீர் விடுவேன். வேற ஏதாவது கதையை சொல்லு. நீ சொல்லு. நீ சுமார். சார் எனக்கு ஒரு ஐடியா சார். இல்லாட்டி ஒரு படம் எடுக்கலாமா சார்? அப்படியே செருப்பால் அடிச்சு பாரு. எந்திரா. அவன் கபடி விளையாட்டு எடுக்கிறான், கிரிக்கெட் விளையாட்டு எடுக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல விளையாடு, அந்த அம்மாட்ட விளக்கமா தடி வாங்குவேன். அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கேன். ஏண்டா ஒரு நல்ல யோசனை பண்ணுங்கன்னா யாருக்குமே வராதா? இந்த பார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 நிமிஷம் டைம் தரேன். 4 பேர் மூளையை கசக்கி ஏதாவது ஒரு நாட்டை பிடிங்க. யோசிங்க.